லாரன்ஸும் அடிக்கிறேன். சந்திரசேகர், அதாவது விஜயோடைய அம்மாளையும் அவங்க அப்பனையும் செருப்பாலே அடிக்கிறேன். இந்திய பிரதமர் பொண்டுப்பயலையும் அடிக்கிறேன். உலக வரலாற்றில் இவிஎம் மிஷினில் ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னா, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் போகும்போது திருப்பி வாக்குச்சீட்டுன்னு வந்துட்டாங்க. சரி, வாக்குச்சீட்டுன்னா அந்த வாக்குச்சீட்டு ஆங்கிலேயர்கள் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பழைய முறையை கொடுக்குறாங்களா இல்லை மிஷின்லேருந்து வரக்கூடிய வாக்குச்சீட்டான்னு தெளிவுபடுத்தாமல் திருப்பி அந்த வாக்குச்சீட்டுன்றதவே எண்ணாமலேயே ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கண் விழி ரேகை, கை ரேகை இதெல்லாம் வச்சு தான் ஓட்டு போட முடியும்னு சொல்கிறான். எந்த கண் விழி ரேகையோ இல்லை கை ரேகையோ வச்சு ஓட்டு போட்டாலும் அதில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நேரடி ஒளிபரப்பில் செய்தி காமிக்க ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தயாராக இருக்கிறேன். இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். அந்த 200 ஓட்டை இறந்து போன முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஆளுக்கு 100 ஓட்டு இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு போடும்போது கை ரேகை, கண்ணு ரேகை இதெல்லாம் வச்சு இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். பிஜேபி தாமரை சின்னத்துக்கு, விசிலி சின்னத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் 100 ஓட்டு போடட்டும். இறந்து போன காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் அவரை நான் 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அப்போ கேட்போம், ஏடா மோடி உன் கை ரேகை என்னாச்சு, கண்ணு ரேகை என்னாச்சு அப்படின்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் கேட்போம். அதனால தான் நான் லாரன்ஸையும் அடிக்கிறேன் செருப்பை கலத்தி. கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி அவருக்கு பிறகு தேர்தலில் நிற்கலாம். இப்போ நீ நிற்காதன்றது தான் இந்த செருப்படி. இந்த இவிஎம் மிஷினில் எவனை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும் என்று தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகையால் இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெறக்கூடியவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவன். இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டை திருடி வெற்றி பெறக்கூடிய பிரதமர் முதலமைச்சரையும் தான் நான் செருப்பால் அடிச்சிருக்கேன். லாரன்ஸ் புரிந்துகொள். இந்த கையில் குத்தி இந்த இவிஎம் மிஷினை நேரடி ஒளிபரப்பில் நான் நிரூபித்து காமிச்சிட்டு இந்த இவிஎம் மிஷினை தடை செய்து விட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்தும்போது அதில் நீ மக்களுக்காக சேவை செய்வதற்கு தேர்தலில் நின்றா அதில் பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா ஓட்டை திருடி ஆளக்கூடியதில் தேர்தலில் நின்றேன்னா நீ ஒரு பிரார்த்தலுக்கு பிறந்தவன். நாளைக்கு உன்னுடைய தாய்ந்தாப்புன்னு செருப்பாலையை அடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதே லாரன்ஸ். அடுத்து இந்த வீடியோவை கேட்போம். सुप्रीम कोर्ट का बड़ा फैसला आ गया है। अब आप वोट डालने जाइएगा तो आपको फिंगरप्रिंट देना होगा, अब आपको बायोमेट्रिक पर अंगूठा देना होगा, अब आपके आंख को स्कैन किया जाएगा, उसके बाद आप वोट दे सकते हैं। अब वोट चोरी नहीं होगा, अब पार्टी से वोट चोरी का रोना नहीं रोएगी। ये सुप्रीम कोर्ट का फैसला कैसा लगता है आपको, जरूर कमेंट में बताइएगा। चुनाव में अब वोट चोरी नहीं होगा, सुप्रीम कोर्ट का बड़ा फैसला आ गया है। अब आप वोट डालने जाइएगा तो आपको फिंगरप्रिंट देना होगा, अब आपको बायोमेट्रिक पर अंगूठा देना होगा, अब आपके आंख को स्कैन किया जाएगा, उसके बाद आप वोट दे सकते हैं। अब वोट चोरी नहीं होगा, अब पार्टी से वोट चोरी का रोना नहीं रोएगी। ये सुप्रीम कोर्ट का फैसला कैसा लगता है आपको, जरूर कमेंट में बताइएगा। இப்போ பார்த்துட்டோம். இதை நம்ம பார்த்த பிறகு இப்போ என்ன செய்கிறோம், இந்த இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டை திருடி ஆள முடியும் என்பதை நிரூபிப்பதற்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நீதிபதி பொண்டுப்பயல்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது மாதிரி வாய்தா கொடுத்தான். தேர்தல் 23ஆம் தேதினா எனக்கு 20ஆம் தேதி வாய்தா கொடுத்தான். நான் என்ன நினச்சேன், சரி 20ஆம் தேதினா அங்கிட்டு தேர்தலை தள்ளி வைப்பான் ஜெயபாண்டி. எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து
படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம் என்று சொல்லவில்லை. ஆகையால் 20ஆம் தேதி வாய்தாவில் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறோம்ன்றது மாதிரி அந்த தேர்தல் தேதிக்கு முன்னாடி 20ஆம் தேதி வாய்தா கொடுத்தான். தேர்தல் வந்து 23ஆம் தேதி. அப்போ நான் எந்த ஒரு போராட்டமும் ஏன் செய்யவில்லை என்றால் 20ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட் ஸ்டூடியோ மாணவர்கள் சொன்னாங்க, சார் நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா 20ஆம் தேதி தேர்தல் அன்னைக்கின்னு கேட்பான். 23ஆம் தேதி உனக்கு ஜெயப்பாண்டி வாய்தா அன்னைக்கு 20ஆம் தேதி. அதற்கு முன்னே எதுக்கு நீ போராட்டம் பண்ணுற? அப்போ சட்டத்தை மீறுறியா அப்படின்னு கேட்பான் 6A நீதிபதி பொண்டு வைப்பைய. ஆகையால் நீங்கள் 20ஆம் தேதி வாய்தாவில் போங்க, உங்களுக்கு தேர்தல் தேதியை தள்ளி வைக்கலை என்று சொன்னால் செல்லூர் ஓட்டு போடக்கூடிய பூத்தை முற்றுகையிடுங்க அந்த நீதிபதிகிட்ட 6A நீதிபதிகிட்ட சொல்லிட்டு இல்லை ஜெயப்பாண்டி தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறோம், அதுலேருந்து 75 நாளைக்குள்ளே நீ படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் மதுரை மாவட்டம் முழுவதும் நீ கொடுத்தாக வேண்டும். நாங்கள் அதற்காக தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறோம் 75 நாள். நீ சொல்வது உண்மையா பொய்யாண்டு ஜெயப்பாண்டியை பார்க்க வேண்டும் என்று 6A நீதிபதி ஜெயப்பாண்டிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டும். இப்போ இந்த பிராத்தல் விஜய் வெற்றி பெற்றிருக்க. ஆனால் வெற்றி பெற்ற என்றால் நீ பதவி ஏற்காத, அப்படியே மீறி பதவி ஏற்ற என்றால் உன்னுடைய கூட்டணி கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு இழப்பீடு தொகையாக வாங்கப்பா, பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் 12 வருஷம் வரைக்கும் நீங்கள் படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா அரசாங்க சார்பில் கொடுக்குறோம் என்று கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியலை என்றால் வக்கத்த முதலமைச்சர் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே பதவி விலக வேண்டும். பதவி விலகின நாளிலிருந்து 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பும் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்க இருக்கிறேன். இந்த நன்மையை கருதலாம். இப்போ இவன் என்ன செய்கிறான், சிங்கப்பெண்ணுன்னு வச்சுருக்கான். சிங்கப்பெண்ணுன்னா இப்போ அந்த மாணவ மாணவியெல்லாம் கரெக்டாக கூட்டு வீட்டில் விடுற மாதிரி இருக்கணும். சிங்கப்பெண்ணுன்னா நான் எப்படி பண்ணியிருப்பேன், இந்த பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் ஏன் கொடுக்குறேன்னா அவங்களுக்குள்ள ஓவர்ஸ் எப்படி குற்றவாளியாக கொலை செஞ்சவன், திருட்டு பைய, முல்லை மாறி பைய, முடிச்சவைக்கு பைய, ஊர் குடும்பத்தை தாலி அறுத்தவன், இப்படி வக்கத்தை இந்த மாதிரி கேவலப்பட்ட அரசியல்வாதிக்காண்டி கொலை செய்கிறவன் எல்லா பேருமே அவங்கள பால்வாடி குழந்த மாதிரி கவனிச்சுக்கிடுவாங்களாம். அப்படி அங்கே ஜெயிலுக்குள்ளேருந்து ஒரு மருத்துவத்துக்கு கூட்டு போனோம்னா கையிலே பிடிச்சி கூட்டுக்கு வருவாங்களாம். ஏன்டா எந்த குற்றமும் செய்யாத அந்த படிக்கிற பிள்ளைகளை வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஓவர்ஸ் வச்சு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து அது அவங்களுக்கு ஓவர்ஸ் வச்சு இத்தனை பிள்ளைகளை நீங்கள் கூட்டு வரணும்ப்பா, 1ஆம் வகுப்பு பிள்ளைகள்லாம் நீங்கள் 10வது 11வது 12வது படிக்கிற பிள்ளைகளாம் நீங்கள் அந்த வீட்டில் நின்று எல்லாத்தையும் கூட்டு ஒப்படைச்சிட்டு மறுபடியும் கூட்டு போயிடணும் அப்படின்னு நீ சிங்கப்பெண்ணுகள்லாம் பயன்படுத்தியிருக்கணும். நான் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த படிக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா சம்பளம் கொடுக்குறேன், கைதிகளுக்கு ஓவர்ஸ் வைக்கிற, ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குற்றமும் செய்யாத பிள்ளைகளுக்கு ஓவர்ஸ் வைக்கவில்லை. ஆகையால் சிங்கப்பெண் என்ற அந்த குரூப்பை வீடு வீடாக போய் பிள்ளைகளை கூட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட சொல்லு, இல்லைன்னா சிங்கப்பெண் என்பதை ரத்து செய்து விடு என்று சொல்லி அடிச்சிருக்கிறேன். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே நான் அதை நிறைவேற்றி காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து